நடுவண் அரசு இந்தியை திணிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள அன்புமணி ராமதாஸ், தமிழ் வளர்ச்சிக்கு திமுக அரசு செய்தது என்ன என்று வினவியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் புதிய அரசியல் பிரச்சினையாக மொழி பிரச்சினை அதிகம் பேசப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்க முடியும் என்று நடுவண் அரசு சொல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் அது தவறு என்றும் கூறினார். நடுவண் அரசுக்கு மும்மொழி கொள்கை, திமுகவிற்கு இருமொழி கொள்கை உள்ளது. ஆனால் பாமகவிற்கு ஒரு கொள்கைதான். எனவே தாய்மொழியை போற்றி வளர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு கொள்கை மும்மொழி கொள்கை, தமிழக அரசினுடைய கொள்கை இருமொழி கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். அடிப்படையில் உலகத்தில் மிகப்பெரிய விருது நோபல் விருது, நோபல் பிரைஸ். இந்த நோபல் விருதை பெற்றவர்கள் 90 விழுக்காடு தன் தாய்மொழியை படித்துதான் அந்த நோபல் விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். 90 விழுக்காடு. இன்னைக்கு தமிழ் மெல்ல சாகும் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க. ஐயாவும் தொடர்ந்து தமிழை தேடின்னு இந்த வயசுல 8 நாள் சென்னையிலிருந்து மதுரைக்கு 8 நாள் அடுத்தடுத்து தொடர்ந்து போய் தமிழ் பாதுகாக்க. தமிழை எங்க பாதுகாக்கணும்? தமிழை தமிழ்நாட்டில் பாதுகாப்பதற்காக மக்கள் தொலைக்காட்சி என்ற ஒரு வித்தியாசமான தொலைக்காட்சி. மக்கள் தொலைக்காட்சி வருவதற்கு முன்பாக எல்லாமே ஆங்கில வார்த்தைகள் தான். மக்கள் தொலைக்காட்சி வந்த பிறகுதான் நேரலை, பேருந்து, மகிழுந்து, தாணி, அலைபேசி, தொலைபேசி, கைபேசி இதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஐயா தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 55 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள், 45 விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள். அப்போ இதுதான் வளர்ச்சியா? இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இன்னும் 10 மாதத்துல தேர்தல் வருது. அதுக்காக இங்க 2 பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நான் கேட்கிற ஹிந்தி திணிக்க வேண்டாம், தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்திலும் மொழியை திணிக்கக்கூடாது என்று கூறினார். தமிழகத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை 4 லட்சம் கோடியாக உள்ளது என்றும் அதில் கல்விக்காக 45,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என நடுவண் அரசு கூறுவதை ஏற்க மறுக்கும் தமிழக அரசு, அந்த நிதி தமிழகத்திற்கு வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டியதுதானே என்றும் வினவினார். தமிழை வைத்து அரசியல் செய்யும் திமுக இதுவரை தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளோ? ஆண்டு பட்ஜெட் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடுறாங்க. கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடியில் மத்திய அரசு 2,100 கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. அது உங்களுக்கு 2000 கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உங்களுடைய 2,100 கோடி எங்களுக்கு வேண்டாம், நாங்களே எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 3வது மொழி போறான், 4வது மொழி போறான். நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சத்தை நடுவண் அரசு போக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என்றும் அன்புமணி தெரிவித்தார்.